உங்கள் அனைவரையும் மீண்டும் மற்றொரு எபிசோடில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். பலரும் வீடுகளை வாடகைக்கு கொடுத்திருப்பார்கள். அவர்கள் வாடகைக்கு வீட்டை கொடுக்கின்ற பொழுது எப்படி கொடுத்தார்கள் என்பது ஒரு நீண்ட நாட்களுக்கு பின்னரே கேள்வியாக வருகிறது. காரணம், அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள். வாடகைக்கு வீடை கொடுக்கின்ற பொழுது கவனிக்கக்கூடிய விடயங்கள் மிக முக்கியமானவையாக எது இருக்க போகிறது? அதே நேரத்தில் வாடகைக்கு வீடுகளை கொடுக்கின்ற பொழுது அக்ரிமெண்ட் என்பது எந்தளவு முக்கியமானது? அது ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது ஒன்டாரியோ டெனன்சி போர்டில் எவ்வாறு எடுத்துக்கொள்ளப்படும், அதில் என்னென்ன முக்கியமான விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். சக ரியல்டர் முரளி மகா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். வணக்கம் ராம். எல்லாரும் ஒரு கட்டத்தில் பெரும்பாலான லேண்ட்லோட் இந்திய காலப்பகுதியில் லேண்ட்லோட்டோ டெனண்டோ ஒன்றாரி டெனன்சி போர்ட்டை அணுகுகிறார்கள். அங்கே ஒரு ட்ரிபுனல் இருக்கிறது. உங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு பிரச்சனையாக இருந்தால் அவர்கள் 2 பேருடைய கதையை கேட்டு ஒரு தீர்வை சஜஸ்ட் பண்ணுவார்கள். அவர்களால் இன்ஃபோர்ஸ் பண்ண முடியாத லோவை, ஆனால் சஜஸ்ட் பண்ணி 2 பேரும் அக்ரி பண்ணி ஒரு சொல்யூஷனுக்கு வர ட்ரை பண்ணுவார்கள். டெனன்சி போர்ட்டினுடைய திங். அந்த டெனன்சி போர்ட்டால் அது சரிபடாத பொருட்கள் 2 பேரை சொல்லுவார்கள், நீங்கள் கோர்ட்டுக்கு போய் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள். ஆனால் அதான் இப்போ நான் ஒரு ரியல் ஏஜென்டாக நாங்கள் என்னென்று சொன்னால் என்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள், எங்களுடைய கிளையண்ட்டுக்கு வந்த பிரச்சனைகள் அல்ல வேறு அடித்துக்கட்டுகளை வைத்துக்கொண்டு நாங்கள் எடுத்துக்கிற முடிவு என்ன மாதிரி என்று சொன்னால், ஒவ்வொரு தரம் நீங்கள் ஒரு ப்ராப்பரான அக்ரிமெண்ட் இல்லாமல் அவர்களுக்கு ரெண்ட் பண்ணும் பொழுது பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்குகிறார்கள். ஆமா, அதிலும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைத்தளங்கள் பெருகிவிட்டன. பலரும் தாங்களாகவே விளம்பரத்தை செய்து தாங்களாகவே தங்களுடைய வீட்டுக்கான டெனன்ஸை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் அவ்வாறு செய்கின்ற பொழுது சில வேளைகளில் நல்ல டெனன்ட் அமைவது உண்டு. அது உங்களுக்கு லாபகரமானதாகவும் இருக்கும். சில வேளைகளில் அவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய வட்டத்திலிருந்து வருவதனால் அவர்கள் நீங்கள் கூறுவவற்றை ஏற்றுக்கொள்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் சந்தையில் கூடுதலான வீடுகள் வாடகைக்கு இருக்கின்ற பொழுது ஒரு வீட்டை நீங்கள் தெரியாதவருக்கு கொடுக்கின்ற பொழுது அல்லது ஒரு கிரெடிட் பிரச்சனையானவருக்கு கொடுக்கின்ற பொழுது சில வேளைகளில் வாடகைகளை அவர்கள் உரிய நேரத்தில் செலுத்தாமல் தவிர்த்து விடுவார்கள். நீண்ட நாட்களுக்கு அவர்களை அந்த இடத்தில் இருந்து எழுப்ப முடியாத சூழல் கூட காணப்படும். இவ்வாறான விடயங்களில் உங்களுக்கு இந்த ஒன்டாரியோ அக்ரிமெண்ட் என்பது மிக முக்கியமானது. இதில் நீங்கள் ஒரு ரியல்டர் மூலமாக இவ்வாறு ஒரு ஒப்பந்தத்தை செய்கின்ற பொழுது ரியல் எஸ்டேட் போர்டுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டும் இருக்கும். அதே போன்று இப்பொழுது ஒன்டாரியோ லீஸுக்கான அக்ரிமெண்ட்டையும் அவர்களே சேர்த்து உங்களுக்காக செய்வார்கள். ஆனால் தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் கொடுக்கின்ற பொழுது ஒன்டாரியோ லீஸ் விண்ணப்பத்தில் நீங்கள் நிரப்பி அதனை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதை நீங்கள் ப்ராப்பராக செய்யாத விடத்து நீங்கள் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்கள் நீதிமன்றத்துக்கு செல்லுகின்ற பொழுது அல்லது ஒன்டாரியோ டெனன்சி போர்டுக்கு செல்லுகின்ற பொழுது இது ஒரு முக்கிய ஆவணமாக பார்க்கப்படும். நீங்கள் கொடுத்திருக்கின்ற விடயங்கள் அதில் மிக முக்கியமானவை, சரியானதாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த விடயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆகவே நீங்கள் இந்த விடயங்களை செய்கின்ற பொழுது ஒரு ஆலோசனை பெறுவது என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அவ்வாறு விடாமல் இதே நேரத்தில் தொழில்முறை ரீதி இல்லாமல் பல முகவர்கள் பிரைவேட்டாக இவ்வாறான விளம்பரங்களை செய்கின்றார்கள். நீங்கள் இப்பொழுது சோசியல் மீடியாவில் பல விளம்பரங்கள் வருவதை பார்ப்பீர்கள். அவர்கள் உங்களை ஒரு டெனன்ட்டை உங்களுக்கு உடனடியாகவே பெற்று தந்து விடுவார்கள். ஆனால் அவர்கள் இந்த ஒன்டாரியோவுக்கு தேவையான சட்ட நுணுக்கங்களை அறிந்து இந்த விடயங்களை செய்கின்றார்களா என்றதை நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டியதும் மிக முக்கியமானதாக இருக்கும். அல்லாவிட்டால் இது உங்களுக்கு பாரிய சிக்கல்கள் ஏற்படுகின்ற பொழுது மேலும் சிக்கல்களை தரக்கூடியதாக மாறிவிடும். இதில் 2 பேரும் பாதிக்கப்படுவார்கள். லேண்ட்லோர்டும் பாதிக்கப்படுவார், டெனண்டும் பாதிக்கப்படுவார். சில லேண்ட்லோட் அதாவது ஒன்றாரிய சட்டத்துக்கு அமைவாக ரெண்டை கூட்டாமல் கூட குறைய கூட்டுவார்கள். எக்ஸ்ட்ரா க்ளோசஸை வைத்துக்கொண்டு அவர்களை மிரட்டுவார்கள், பல்வேறு விதமான இதைகளை செய்வார்கள். அவ்வாறே டெனண்டும் லேண்ட்லோட்டினை அட்வான்டேஜ் எடுக்க நினைப்பார். அதாவது ஒன்டாரியோ டெனன்சி போர்ட்டில் இருக்கிற ஒன்டாரியோ லோ இருக்கிற எல்லா லூப்ஹோலையும் பாவித்து ரெண்ட் பே பண்ணாமல் 6 மாதங்கள் 5 மாதங்கள் கடத்துதல், லேண்ட்லோட்டையே தந்த சொந்த வீட்டுக்கு வரவிடாமல் தடுத்தல் போன்ற பல்வேறு விடயங்களை இப்போது செய்கிறார்கள். இதற்கு ஒரு அட்வொகசி போர்ட்டும் இயங்குகிறது. எப்படி அதை அதாவது லூப்ஹோலை பாவிக்கிறது என்று அல்ல, டெனன்ட்ஸ் எப்படி சொல்லி லோவை ஃபாலோ பண்ணலாம் அட்வொகேட் போர்டும் இருக்கிறது. எனவே இருவருக்கும் அந்த பிரச்சனை வராமல் தடுப்பதற்கு இருவரும் அதாவது உங்களுடைய அக்ரிமெண்டை சரியாக செய்ய வேண்டும். அதாவது நீ தான் யூட்டிலிட்டி பே பண்ணுவது, எவ்வளவு யூட்டிலிட்டி பே பண்ணுவது, கேஸ், மற்றது ஏர் பார்க்கிங் லோட்டில் ஸ்னோ கிளியர் பண்றது, புல்லு வெட்டுவது யார், சின்ன சின்ன விடயங்களே பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும். அவர்கள் நான் பே பண்ண மாட்டேன், நீ பே பண்ண மாட்டேன் பிரச்சனை ஆகி
இப்போ இந்த ரெண்டை வந்து பே பண்ணாவிட்டு லேண்ட்லோட் எவ்வளவு நெருக்குவாரம் கொடுத்தாலும் நீங்கள் ஒரு ஆஸ் எ டெனன்ட் நீங்கள் ரெண்ட் பே பண்ணா இருக்க இயலாது. இது போனால் அப்படி போனால் அவர்கிட்ட டெனன்சி போர்ட்டில் வந்து உங்களுக்கான கேஸ் வந்து நிற்காது. அந்த சிஸ்டத்தை அபியூஸ் பண்ணுகிறீர்கள். அவ்வாறே லேண்ட்லோட்டும் சில ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ரெண்டை கூட்ட விடும். ஒவ்வொரு படிநிலை இருக்கிறது. புதிய வீடுகளுக்கு ஒரு மாதிரியும் பழைய வீடுகளுக்கு ஒரு மாதிரியும் ரெண்டை கூட்டி குறைக்க வேண்டிய சிஸ்டங்கள் எல்லாம் இருக்கின்றன. எனவே ஒரு இது சம்பந்தமாக அறிஞ்ச ஒரு ஏஜென்ட்டை வைத்து செய்வது சிறந்தது. அப்ப நீங்களும் செய்வீர்களாக இருந்தால் அதுவும் ஓகே. ஆனால் என்னென்னு சொன்னால் அந்த க்ளோசஸ் வந்து சரியாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஒன்டாரியோ டெனன்சி ஒன்டாரியோ லீஸ் ஸ்டாண்டர்ட் லீஸ் வந்து மட்டும் உங்களை காப்பாற்றும் அல்ல. அதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் இருக்காது. எவ்வளவு பே பண்ண மாட்டீங்க என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. எனவே இதுகள் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். இதனால் பல்வேறு லேண்ட்லோட் டெனன்சி போர்ட் நிறைய கேசஸ் இருக்கின்றன. அதனால் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா? ஆமாம். உதாரணமாக ஒரு ஸ்னோ பெய்கிறது. ஸ்னோ பெய்கின்ற பொழுது அது சுத்திகரிக்கப்படாமல் ஒரு வீட்டின் முன்னால் இருக்குமானால் அதற்கு மிகவும் அதற்கு பொறுப்பானவராக லேண்ட்லோட் இருக்க போகிறார். நீங்கள் டெனன்ட் தான் அதனை கிளீன் பண்ணுவார் என்று சொல்லி ஏதாவது பாதிப்புகள் வந்து டெனன்ட் வந்து சொல்லுவார் லேண்ட்லோட் இது பற்றி கேர் எடுக்கவில்லை என்றால் அது உங்களுடைய பொறுப்பாகவே மாறிவிடும். ஆகவே அதற்கான அக்ரிமெண்டை நீங்கள் ப்ராப்பராக செய்யக்கூடிய வழிவகைகள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு அது ஒரு விடயமாக கூறினேன். இது போன்று பல விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே இவ்வாறான விடயங்களையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆகவே ஒருவர் கூறுகின்றார் என்ற காரணத்திற்காக நீங்கள் ஒரு நல்ல டெனண்டாக அவர் வரமாட்டார். சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அந்த டெனண்டே உங்களுக்கு ஒரு எதிரியாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே ஒவ்வொருவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் உங்களுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே இதனை கவனித்துக் கொள்வது மிக முக்கியமானது. நிச்சயமா இன்னொரு விடயம் சொல்ல வேண்டும். ஓவர் கிரௌடிங் வந்து இப்போது பலவர் செய்கிறார்கள். அதாவது நீங்கள் ஒரு 4 பேர் உள்ள குடும்பம் ஒரு ஆள் தான் என்று சொல்லி அவர்கள் லீஸ் எடுத்து விட்டு இன்னொரு குடும்பத்தை செய்து சப்லீஸையும் கொடுப்பார்கள். இது பற்றிய ஒரு தெளிவான விஷயம் ஒன்டாரியோ ஸ்டாண்டர்ட் லீஸ் கிடையாது. உதாரணத்துக்கு நான் சொன்னேன், ஒரு பல்வேறு விதமான க்ளோசஸ் இருக்கின்றன. எனவே அவர்கள் அதை செய்வார்களாக இருந்தால் உங்களால் அவர்களை வெளியேற்ற முடியாது. என்றால் நீங்கள் அதில் சப்லீஸ் என்று போடவில்லை, சப்லீஸ் கொடுக்க முடியாது என்று போடவில்லை. நிறையா சொல்லுவார்கள், இல்லை நான் எடுத்தனா சப்லீஸ் கொடுக்க போறேன். ஸோ அப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. யூட்டிலிட்டி பில் செய்வாங்க. சில வேலைகள் என்ன செய்வார்கள் என்றால் தான் பே பண்ண மாட்டேன்னு சொல்லுவார்கள், அது இன்க்ளூட் பண்ணப்படவில்லை என்று வருவார்கள். இப்பொழுது இந்த இது வருகிறது, எங்களுக்கு ஹீட் பம்ப் வருகிறது. ஹீட் பம்பில் ஒரு விஷயம் இருக்கிறது. கொண்டமினியங்கள் தான் அந்த பிரச்சனை நான் கவனித்திருக்கிறேன். கொண்டமினியத்தில் வந்து நீங்கள் கேஸையும் ஹைட்ரோவையும் பே பண்ண கொண்டு வைத்து விட்டு ஹீட் பம்ப் வந்து 2 மாதிரியும் வேலை செய்யும். ஹீட் பம்ப்ல வந்து ஹைட்ரோவிலும் வேலை செய்யும். ஹைட்ரோவில் வந்து ஹீட்டராக வேலை செய்யும். எனவே அந்த பில் தன்னுடைய அல்ல என்று வருவார்கள். இப்படிப்பட்ட பல்வேறு தண்ணி பில் தன்னுடையது இல்லை என்று வருவார்கள். இதுபட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. எனவே அதை ஒரு சரியாக ஒருவரிடம் பார்த்திருப்பதே நல்லது. இப்போ நிறைய கேசஸ் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. நிச்சயமாக தினந்தோறும் எங்களுக்கு வருகின்ற அழைப்புகள் பல்வேறு பிரச்சனைகளோடு வருகின்றன. அவற்றில் சிலவற்றை நாங்கள் உங்களுக்கு ஒரு உதாரணமாக பொதுவான விடயமாக கூறியிருக்கின்றோம். இது போன்று பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் தீர்வுகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் அவற்றை எழுத்து மூலமாக சிறப்பாக நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய வழிவகைகளும் இருக்கின்றன. ஆகவே ஒரு வீட்டை லீஸுக்கு கொடுக்க போகின்றீர்கள் என்றாலும் அல்லது நீங்கள் ஒரு வீட்டை பெறப்போகின்றீர்கள் என்றாலும் இந்த விடயங்களை கவனத்தில் கொள்வது மிக பொருத்தமானது. ஒரு சமூக வலைதளத்தில் வருகின்ற ஒரு விளம்பரத்தை பார்த்து நீங்கள் சில வேளைகளில் வாடகை குறைவாக இருக்கிறது என்று போய்விடுவீர்கள். ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாம் எவ்வாறு இருக்கின்றன என்பதனையும் நீங்கள் கவனித்துக் கொள்வது மிக முக்கியமானது. சில வேளைகளில் நீங்கள் தனியாக ஒரு சிறிய அறையை வாடகைக்கு எடுப்பதாக இருந்தாலும் கூட அவர்கள் காப்புறுதியை ஒழுங்காக வைத்திருக்கிறார்களா, ஒரு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது எவ்வாறான பாதுகாப்பு அந்த இடத்தில் இருக்கின்றது போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே இவற்றை கவனத்தில் கொள்ளுங்கள். ஆமாம்.